அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். நான் உங்கள் ஆசான் வல்லரசு தினேஷ் ராஜா. நாம் இந்த சீரீஸில் நிழல் கிரகங்களின் நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை கொடுக்கும், அதுக்கு பரிகாரங்கள் என்னன்னு பார்த்துட்ருக்கோம். சதய நட்சத்திரத்தில் கிரகம் இருந்தாலோ, லக்ன புள்ளி விழுந்தாலோ, சதயத்தில் யாராவது பிறந்திருந்தா ஃபினான்ஷியல் தோஷம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம பண ரீதியாக, பொருளாதார ரீதியாக யாரையாவது ஏமாத்தியிருப்போம். அப்போ இந்த ஜென்மத்தில் நமக்கு பணம் கொடுக்காம யாராவது ஏமாற்றக்கூடிய சூழல்கள் ஏற்படும். ஸோ இதுக்கு பரிகாரமாக நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சதயம் வந்து 11ஆம் பாவத்தில விழக்கூடிய நட்சத்திரம். காலபுருஷத்துடைய 11ஆம் பாவத்தில விழுகிறனால, 11ஆம் பாவங்கிறது பணம் சேமிப்பை கொடுக்கக்கூடியது. அப்போ யாராவது எஃப்டி போடுறாங்கன்னா, அவங்க எஃப்டி பணம் கட்டுறதுக்காக மாசம் மாசம் கட்டக்கூடிய பணத்தில, நீங்க ஏதாவது ஒரு மாசம் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க பணம் சேமிக்கிறாங்கன்னா, நீங்க ஏதாவது ஒரு மாசம் சேமிக்கிறதுக்கு உதவி பண்ணுங்க. உங்க சார்பாக பணம் குடுத்து உதவுங்க. குறிப்பா அவங்க சேமிக்கக்கூடிய பணத்துக்கு உங்க பணத்தையும் கொடுத்து உதவும்போது, உங்களுக்கு அந்த தோஷம் நிவர்த்தி ஆகும். அடிக்கடி இந்த மாரி மத்தவங்க பணம் சேமிப்பதற்கு உதவி பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்றம் வந்து இதில கிடைக்கும். அதுதான் ஒரு பெரிய தோஷ நிவர்த்தி. ஃபினான்ஷியல் தோஷம் அப்படின்னு இத சொல்லலாம். ஸோ இந்த மாரியான சூட்சமமான பலன்கள், பரிகாரங்கள பத்தி VDR ஜாதக ஆராய்ச்சி வகுப்புல இது ஒரு 30வது வகுப்பு. இந்த வகுப்புல சொல்லிக் கொடுக்க போறேன். இதற்கான கட்டணம் ரூ. 500. விருப்பம் இருக்கிறவங்க கலந்து கொள்ளலாம். முதல்ல வரக்கூடிய 200 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.